சில மாதங்கள் என்னுடைய வீட்டில் உழ வைக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வருமானத்தை சொன்னேன் சார். ஸோ நீட்டான அழகான பேமெண்ட்டை கொடுத்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனர்கள் ஆ, விக்ரம் அண்டு கேஷவ். 2 பேரும் அது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இரட்டை இயக்குனர்கள் வராங்க. கிருஷ்ணன், பஞ்சு அப்படின்னு நம்ம முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அது மாரி அந்த வரிசையில இப்ப இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. 2 பேருக்கும் நடுவுல அழகான ஒரு புரிதல். ஏன்னா எனக்கு அது ஆச்சரியமா இருக்கும். ஜெனரலாவே வீட்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாலும் என் வீட்லயே பார்த்தீங்கன்னா, சோஃபா இங்க போடலாமா, அங்க போடலாம்னா என் ஒய்ஃப்க்கு எனக்கு 7 மணி நேரம் சண்டை நடந்து கடைசியில ஒரு முடிவுக்கு வராம அத முடிச்சு வச்சுருவோம். ஸோ இந்த மாரி ஒரு ரசனை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது இவங்க 2 பேருக்கு எப்புட்றா ஒத்து வருது அப்படிங்கிற மாரியான விஷயம் இருக்கும். அந்த அளவுக்கு த்ரூ அவுட் த ஃபில்ம் இவங்களோட 2 பேருடைய ரசனையும் ஒத்து வந்து 2 பேரும் சேர்ந்து அழகா பண்ணியிருக்காங்க. ஒரு அற்புதமான, ஜாலியான, ஜனரஞ்சகமான ஒரு படத்த அ குடுத்துருக்காங்க. இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் படத்திலேயே இவ்ளோ ஸ்டார் காஸ்ட். இத வந்து அசெம்பிள் பண்றதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். இதுல இருக்கிற கஷ்டங்கள நான் அப்படியே கண்கூடாவே பார்த்துருக்கேன். அவர் டேட் இருந்தா, இவர் டேட் இல்ல, இவர் டேட் இருந்தார்ல, எல்லாரையும் ஒண்ணா புடிச்சு கோத்து இழுத்து நெனச்ச விஷயத்த பண்ணா, அது பட்ஜெட்டுக்குள்ள பண்ணணுன்ற அவ்ளோ பிரஷர் இருக்கு இருந்திருக்கு இந்த படத்துல. சீரியஸாவே இந்த மாரி படங்கள் முதல் படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண இல்ல. ஒரு 10 கல்யாணம் பண்றதுக்கு ஈக்குவல் பிரஷர் சார் அது. ஸோ அத 2 பேரும் முதல் படத்திலேயே சிந்திச்சிருக்காங்க. கண்டிப்பா எதிர்காலத்துல இவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ரெட் கார்பெட்டே இந்த திரையுலகத்துல இருக்கு. அவங்க பேக்ரவுண்டும் வேற அப்பா அமரன் படம் பழைய கார்த்திக் சார் படம் எடுத்த ராஜேஸ்வரோட பையன் அவரு. ஸோ அந்த ரத்தத்திலே இருக்கு அந்த இது. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்.